வேற என்ன பண்றது டாக்டர்? வெயிட் பண்ணணும். ஐ பேங்க்ல இப்போ அப்ளிகேஷன் கொடுத்தா உங்களுக்கு கண்கள் கிடைக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 8 மாசத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் ஆகும். வேற தனிப்பட்ட முறையில யாராவது எனக்கு கண்களை கொடுக்க வந்தா வாங்கிக்கலாமா டாக்டர்? உயிரோட இருக்க யாருமே அவங்க கண்களை கொடுக்க முடியாது. ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அதை எடுக்க முடியும். அப்படி எடுக்கப்படுற ஒரு ஆள் ஒரு இளைஞனாதான் இருக்கணும். சோ ஐ பேங்க்ல இருந்து வரதுக்கு அந்த டைம் ஆகும். நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது பண்ணுங்களேன் டாக்டர். நான் என்ன சார் பண்ண முடியும்? இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் பவர்ல சம் கைண்ட் ஆஃப் ஹெடேக் வருதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு வேணா நான் ட்ரீட்மெண்ட் தரேன். மத்த விஷயங்களுக்கு நீங்க ஒரு நல்ல ஐ டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. மே ஐ கம் இன் ப்ளீஸ்? எஸ், கம் இன். வணக்கம் டாக்டர். வணக்கங்க. அப்போ நான் வரட்டுமா டாக்டர்? நல்லது, போயிட்டு வாங்க. பாத்து பாத்து போங்க. என்ன விஷயம் மூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னும் எத்தனை நாள் இருக்கு தெரியுமா? எதுக்கு? நான் சாகறதுக்கு. சாகறதுக்கா? மறந்துட்டீங்களா டாக்டர்? என்னோட இதயத்துல ஆபரேஷன் நடந்தப்போ வால்வு கனெக்ஷன் ஏதோ வீக்கா இருக்குன்னு மாற்று இதயம் பொருத்தணும், இல்லன்னா 180 நாட்கள்ல எனக்கு சாவுன்னு சொன்னாங்க. உங்க டாக்டர்ஸ் டீம் தான் சொன்னாங்க. சாரி சார், யூ ஆர் மிஸ்டேக்கன். நாங்க டாக்டர்ஸ் அப்படியெல்லாம் எந்த பேஷண்ட்கிட்டயும் சொல்ல மாட்டோம். டாக்டர், கொஞ்சம் டீசென்ட்டா இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டா கூட எனக்கு புரியும். ஏன்னா நான் அந்த காலத்திலேயே வக்கீலுக்கு படிச்சவன். சாரி சார், ஒருவேளை உங்க நிலைமை உண்மையிலேயே அப்படி இருந்திருந்தா நீங்க டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம். அந்த மாதிரிலாம் ஆகாது சார். ஒருவேளை அப்படியே நடந்தாலும் நான் கவலைப்படுற ஆள் இல்ல. உங்க டாக்டர்ஸ் கணக்குப்படி சாவை எதிர்நோக்கி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு 171வது நாள். இன்னும் 9 நாள் தான் இருக்கு. இட்ஸ் ஓகே சார். இப்போ எங்க கிட்ட இருந்து ஏதாவது ஹெல்ப் எதிர்பார்த்து வந்திருக்கீங்களா? ஆமா. என்ன சார் அது? எனக்கு மாற்று இதயம் பொருத்தணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சார், அதுக்கு உங்க பிளட் குரூப் இருக்க யாராவது ஆக்சிடென்ட்ல இறக்கணும் சார். நான் வேணா ஜிஹெச்ல சொல்லி வைக்கிறேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. என் பிளட் குரூப் O நெகட்டிவ். அந்த பிளட் குரூப் இருக்கிற ஒருத்தன் உங்களை வந்து சந்திச்சிருக்கான். அவன் சில பிரச்சனைகளால கூடிய சீக்கிரம் சூசைட் பண்ணிக்க போறான். சூசைடா? அவன் செத்ததும் நேரா உங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரணும். எனக்கு அந்த இருதயத்தை பொருத்தணும். அவன் பேர் என்னன்னு ஐடியா வந்ததா? தனசேகரன்? எஸ், அவனேதான். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? 180 கோடி ஆஸ்தி இருக்கு டாக்டர். ஆனா பசங்க இல்ல. நான் ஒரே ஒருத்தன் தான். அனுபவிச்சு அனுபவிச்சு லேட்டா சாகணும். வாழ்க்கைய அணு அணுவா ருசிச்சு சாகணும். அம்போன்னு அனாதையா டொப்புன்னு போறதுக்கு இஷ்டமே இல்ல. அதுக்காகத்தான் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஆள் போட்டிருக்கேன். ஐ எம் லக்கி. இங்கேயே எனக்கு தேவையானவன் கிடைச்சிட்டான். அவன் பாடிய கொண்டு வரணும். எனக்கு ஆபரேஷன் பண்ணணும். மாட்டேன்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா டாக்டர்? மேல போனதுக்கு அப்புறம் சொர்க்கத்துல இருந்து தருவியா?
பாக்குறியா? அப்படின்னா இங்க இருந்து கிளம்பு. பப்ளிக் பாத்ரூம்ல போய் தூக்கு போட்டுக்கோ. நீங்க இல்லைன்னா குழந்தை உயிர் பொழைச்சிருக்காது. நீங்க 2-3 தடவை பிளட் கொடுக்கணும். சாகரதா வாழ்றதா? எறும்புக்கு கூட கூடு இருக்கு, ஆனா எனக்கு ஒரு வீடு இல்ல. ஹலோ ஹலோ தனா சார், சொல்லுங்க கிரண். நீங்க எங்க இருக்கீங்க சார்? ஏன் கிரண், நான் உங்களை அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க சர்டிபிகேட்டை நான் கொடுத்துறேன், நீங்க வாங்கிக்கோங்க. என்னாச்சு கிரண்? சார், அந்த அம்மா ஒரே டார்ச்சர் சார். என்ன பண்ணாங்க? காலையில இருந்து 50 வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க சார். இங்க பாருங்க, அவங்க எல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கிரண். இல்ல சார், நான் இந்த விளையாட்டுக்கு வரல சார். இங்க பாருங்க, நான் அந்த அம்மாவுக்கு பணம் கொடுக்கணும். அந்த 73,000க்கு அவங்க மென்டலா ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. இப்ப இல்லைன்னு சொன்னா அது பத்திரகாளி ஆயிடும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கிரண். நீங்க வேற சார், அந்த அம்மா வேற மாதிரி மிரட்டுது சார். என்ன மிரட்டுது? எனக்கு 1,15,000 ரூபாய் வேணும், இல்லன்னா உங்க விஷயத்த போலீஸ்ல சொல்லுவேன்னு மிரட்டுது சார். என்ன சார் சைலண்டா இருக்கீங்க? என்ன சொல்றதுன்னு புரியல சார். எனக்கு இந்த ரிஸ்க் வேணாம் சார். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. சர்டிபிகேட் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் செல் நம்பரையே மாத்திடுறேன். நீங்களும் வீடை மாத்திக்கீங்க சார். நான் எந்த இடத்துக்கு வரணும்? நாம மீட் பண்ற டீ கடைக்கு வந்துருங்க. சரி, வரேன் சார். இப்ப என்ன பண்றது? பணம் கிடைக்கலன்னா அந்த அம்மா சாவடிச்சிடும். பணம் கொடுக்கலன்னா அவங்க பொண்ணை கட்டிக்கன்னு மிரட்டும். சாகிறதா வாழ்றதான்னு தெரியல.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.